அவன் தினமும் அந்த பூக்கடைக்கு வருவான். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தினமும் எவ்வளவு பெரிய பூக்கள் இருந்தாலும் அவன் ஒரே ஒரு சின்ன மல்லிகைப்பூ சரத்தை மட்டும் வாங்குவான். முதல் நாள் பூக்கடைக்காரர் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனால் நாட்கள் போக போக அதே விஷயம் தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் அவருக்கு ஆர்வம் வந்தது. அந்த இளைஞர் பூவை வாங்கிக் கொண்டு எங்கே போகிறார் என்று தொலைவில் இருந்து கவனித்தார். அவன் நேராக ஒரு பழைய பூங்காவுக்குள் சென்று ஒரு பெரிய மரத்தின் அருகில் அந்த மல்லிகைப்பூ சரத்தை வைத்துவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக நின்றான். மறுநாளும் அதே விஷயம். அதற்கு அடுத்த நாளும் அதே விஷயம். இறுதியில் பூக்கடைக்காரர் அவரிடம் கேட்டார், தம்பி, தினமும் ஒரே ஒரு பூ மட்டும் வாங்குறீங்க, அதை எங்கே கொண்டு போறீங்க? அந்த இளைஞர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடைய இருந்த ஒரு பழைய குடும்ப புகைப்படத்தை காட்டினார். பிறகு மெதுவாக சொன்னார், என் அம்மாவுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவருக்காக பூ வாங்கிட்டு போவேன். இப்போ அவர் என்னோட இல்லை. ஆனா அந்த பழக்கம் மட்டும் என்னால விட முடியல. பூக்கடைக்காரர் எதுவும் சொல்லவில்லை. அந்த ஒரு சின்ன மல்லிகைப்பூ சரத்துக்குள் இருந்த அன்பை புரிந்து கொண்டார். சில நினைவுகள் நம்மை கடந்த காலத்துக்குள் அழைத்துச் செல்லும். சில பழக்கங்கள் நம்முடன் இல்லாதவர்களையும் நம்மோடு வைத்திருக்கும். அன்பு முடிந்து போகாது. ஒருவரை நாம் தினமும் பார்க்க முடியாமல் போனாலும் அவருக்காக நம்ம மனசுல வைத்திருக்கும் இடம் மட்டும் எப்போதும் மாறாது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவரை நினைவுபடுத்தும் ஒரு சின்ன பழக்கம் இருக்கிறதா? இருந்தால் அதை கமெண்ட்ல பகிருங்க.